ஹலோ, என்னோடய பேர் அம்பிகாங்க. நான் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறேன். நான் வந்துட்டு கடை வச்சுருக்கேன். செப்பல் கடையும் டெய்லரிங் கடையும் வச்சுருக்கேன். என்ன எதுக்காக இந்த வீடியோ போடணும்? இது நாள் வரைக்கும் நான் ஒரு வீடியோ இது வரைக்குமே நான் ஆன்லைனில் ஒரு வீடியோ போட்டது கிடையாது. இது வரைக்கும் நான் ஆன்லைனில் வந்தது கிடையாது. இப்போ ஏன் இதுக்கு பண்ணுறேன்னா, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன். அதாவது கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. கடன் அது இதுன்னு வந்து ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்கேன். அப்படி இருந்தும் கடையை ரன் பண்ணேன். போன ஒரு 3 மாதம் வந்துட்டு நான் கடைக்கு வாடகை தரல. ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லை. ரீசன் என்னென்னா, அதான் உடம்பு சரியில்லை, ரொம்ப உடம்பு சரியில்லை, ப்ளட்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு அதுக்கு இதுக்கு 4-5 ரொம்ப கடன்லாம் போயிட்டேன். நான் செலவு பண்ணிட்டாங்க. அது கூட என்னோடய கடை அட்வான்ஸு 3000, 30,000 அவங்ககிட்ட இருக்குது. பில்டிங் ஓனர்கிட்ட 30,000 இருக்குது. நான் வந்து 10 வருஷமாக கடை வச்சுருக்கேன். 2018 நான் அந்த கடைக்கு பில்டிங்க்கு வாடகைக்கு போனேன். அப்போருந்து இப்போ வரைக்கும் நான் வாடகை கொடுத்துட்ருக்கேன். அந்த 3 மாதத்தில் என்னன்னா, இந்த மாதிரிங்கண்ணா அப்படின்னா, உனக்கு உடம்பு சரியில்லாமல் போனால் அது நான் பொறுப்பு கிடையாது அப்படின்னா, எனக்கு நீங்கள் வாடகை கொடுத்துடணும் அப்படின்னாங்க. சரிங்கண்ணான்னு சொல்லிட்டு அப்படின்னா, நான் தர வெயிட் பண்ணுங்க அப்படின்னா, அப்போலாம் வெயிட் பண்ண முடியாது, நீ கடை ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடைக்கு அவங்க கூட்டு போட்டாங்க. நீ இந்த கடை வாடகை கொடுத்து தான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு கூட்டு போட்டாங்க. அப்போ என்ன பண்ணால் அலைஞ்சு திரிஞ்சு நான் அந்த 30,000 ரெடி பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்டு கடை திறந்தேன். போன மாதம். இந்த மாதம் வந்துட்டு 10,000 கடை வாடகை கொடுக்கணும். நான் ஸ்கூல் டேஸாக வந்துச்சுங்களா, கொஞ்சம் சரக்கு இதெல்லாம் ஆர்டர் போட்டுருந்தேன். எனக்கு உடம்பு சரியில்லை, நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டுருந்தேன். எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு. இந்த மாதம் 10,000 வாடகை கொடுக்கணும். அதில் வந்து நான் 4,000 போட்டு விட்டேன். நான் இருங்க, நான் துணி தைச்சிட்டு இருக்கேன், டெய்லர் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு அமௌண்ட்டு வரதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அங்கேயும் கொடுத்துட்ருக்கேன். 4,000 போட்டு இன்னொரு 6,000 இன்னொரு 2 நாள் டைம் கொடுங்க, நான் போடுறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கடையை பூட்டிட்டாங்க. மறுபடியும் பூட்டிட்டாங்க. அவங்க போட்டு பூட்டிட்டாங்க. கடை திறக்க விடல. என்னோடய உள்ளே வந்து ஒரு 2-3 லட்சம் ரூபா சரக்கு இருக்குது. கஸ்டமர் துணி இருக்குது. நான் எப்படி அவங்க கஸ்டமர் துணி கொடுக்குறேன், எல்லாம் முகூர்த்த டைம் துணி கொடுத்து வச்சுருக்காங்க. கடை ஓப்பன் பண்ணாமல் போட்டாங்க. இந்த மாதிரி பில்டிங் ஓனர்லாம் செய்யாதீங்க, தயவு செஞ்சு செய்யாதீங்க. நாங்களும் மனுஷங்க தான். இவ்வளோ 10 வருஷமாக 10,000 வாடகை கொடுத்துட்ருக்கேன். இந்த 10,000 கொடுக்க மாட்டேனா, 10,000 6,000 கொடுக்க மாட்டேனா, இப்படி லாக் பண்ணி வச்சுட்டு எங்களை மிரட்டிகிட்டு இருக்கோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ண யாரும் இல்லை, அதுதான் உண்மை. ஏன்னா நாங்கள் ஏழைங்க, சப்போர்ட் பண்ண யாரும் இல்லை. அவங்களாம் ரொம்ப பணக்காரங்க. அவங்க சொல்கிற பேச்சு தான் கேட்குவாங்க. அங்கே நாங்கள் சொல்கிறதுக்குலாம் எதுவும் இல்லை. தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். யாரோ இந்த வீடியோ யாருக்கு ஷேர் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. யூடியூபர்ஸ் எனக்கு தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லோரும் பண்ணால் என் வாழ்க்கையே முடிஞ்சு போகிற கண்டிஷன் இருக்கலாமா சாலாமா, ரொம்ப அவமானம், ரொம்ப அசிங்கம், ரொம்ப வேதனையாக இருக்குது. தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த மாதிரி அராஜகம் பண்ணாதீங்க. இப்போ நான் கடைக்கு ஓப்பன் பண்ண முடியல. மத்தியானம் 12 மணி கடைக்கு போயிட்டு கடையை ஓப்பன் பண்ண முடியல. மறுபடியும் வீட்டுக்கு வந்திருக்கேன். வீட்டில் வந்து இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ். இந்த வீடியோ எல்லாத்தையும்